வார்த்தைகளால கூட காயப்படுத்தாத மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரிவு ஏன் சார் வருது? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரிங்க, வார்த்தைகளால மட்டும் இல்ல, தன்னுடைய செயலால கூட யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, தன்னுடைய பேச்சு ஒருபோதும் இன்னொருடைய மனசை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த புதன் இவர்களுக்கு பேச்சுக்குரிய கிரகம் இல்லையா. கூடுமானவரை ரொம்ப சீரியஸான விஷயத்தை கூட அப்படியே நகைச்சுவையா காமெடியா அப்படியே கடந்து போறதுக்கான அறிவுரைகளை உள்ளிருந்தே கொடுத்துக்கிட்டே இருப்பார். மிதுனராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடமே ஒரு கலகலப்பாக அப்படியே எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை அப்படியே சுமூகமாக முடிந்த மாதிரி, அந்த வீட்டில் ஒரு சீரியஸ்னஸ் அப்படியே குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள். காரணம், இவருடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்யாதிபதியாக சுக்கிர பகவான் அவரே 12 கூடிய விரையாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால, சுக்கிரன்னா சந்தோஷம், சுக்கிரன்னா மகிழ்ச்சி. ஒரு வீடுன்னு இருந்தால் வீட்டுக்குள்ளே அப்படியே சில்லறை காசு சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும்யா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி. வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்யா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி. ஆக மிதுன ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை பிரியணும்னு நினைக்கிறது இல்லை, நண்பர்களையும் பிரியணும்னு நினைக்கிறது இல்லை, எந்த தொழில் பார்ட்னரையும் பிரியணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா நாங்களே இணைப்பு ராசி. தனியாக மிதுன ராசிக்கு வாழ தெரியாதுங்க. மிதுன ராசியோடு உணர்வுகளையும் அவருடைய மதிப்புகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னு சொன்னால் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களோடு இரட்டையர்கள் போன்று ஒட்டிக்கொள்வார்கள், ராமன் லட்சுமணன் போன்று ஒட்டிக்கொள்வார்கள். ஏன்னு சொன்னா தன்னில் பாதி ஒருவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி.